ஸ்ரீ கர்க சம்ஹிதை 14ஆம் அத்தியாயம். ஷகத்பஜன், உத்கசன் மற்றும் திருணாவர்த்தனை மீட்டல், இருவரின் முந்தைய பிறப்புகளின் விளக்கம். ஸ்ரீ கர்கமா முனிவர் கூறினார், சௌனக முனிவரே, இந்த வழியில் நான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உயர்ந்த தெய்வீக குணம் விவரிக்கப்பட்டுள்ளது. பக்தியுடன் அதை கேட்பவர் அனைவரும் நிறைவடைகிறார்கள். அவர் இறுதி இலக்கை அடைந்து விட்டார், அதில் எந்த ஐயமும் இல்லை. சௌனக மாமுனிவர் கூறினார், முனிவரே, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உங்கள் நல்ல குணம் அமிர்தத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட இனிமையான சர்க்கரை போன்றது. அதை உங்கள் வாக்கிலிருந்து கேட்பது என்பது நாம் அதில் நிறைவடைந்தோம். தபோதனன், துறவிகளில் சிறந்தவரான பகுலாஸ்வ மன்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சிறந்த பக்தராக இருந்தார். அவரது மனம் எப்போதும் அமைதியாக இருந்தது. இதற்கு பின்னர் அவர் நாரத மாமுனிவரிடம் என்ன கேள்வி கேட்டார்? தயவு செய்து கூறுங்கள். ஸ்ரீ கர்க முனிவர் கூறினார், சௌனகரே, பின்னர் மிதிலையின் அரசர் பகுலாஸ்வர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் மற்றும் அன்பால் மூழ்கினார். பின்னர் அந்த நீதியான கதைகள் சரியானவை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை எண்ணிக்கொண்டு அவர் நாரத மாமுனிவரிடம் கூறினார். மன்னர் பகுலாஸ்வர் கூறினார், முனிவரே, தாங்கள் என்னை நிறைய புகழ்ந்தீர்கள். புண்ணிய செயல்களை செய்திருக்கிறேன். உங்கள் தொடர்புக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஏனென்றால் பகவானின் பக்தர்கள் சங்கமானது அரிதானது மற்றும் அடைய கடினமாக உள்ளது. முனிவரே, நாரத மாமுனிவரே, பகவான் தனது பக்தர்களிடம் மிகவும் பாசமுள்ளவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது குழந்தை பருவத்தில் என்ன அற்புதமான லீலைகளை செய்தார் என்று எனக்கு விளக்கி கூறுங்கள். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறுகிறார், அரசரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தர்மத்தை பின்பற்றுபவர். மிக சிறந்த கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். உண்மையில் துறவிகளின் சங்கம் அனைவருக்கும் நன்மை பயக்கும். ஒரு நாள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஜென்ம நட்சத்திரம் வந்தபோது நந்தரின் தேவியான அன்னை யசோதை பசுக்களை மேய்ப்பவர்களை அடுத்துள்ளவர்களையும் தனது இல்லத்திற்கு வரவழைத்து பிராமணர்கள் அறிவுறுத்தியபடி மங்களகரமான சடங்குகளை செய்தார். கருமையான நிறமுள்ள குழந்தை கிருஷ்ணர் சிவப்பு நிற ஆடை அணிந்திருந்தார். அவரது கை கால்கள் தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அவரை தனது மடியில் ஏற்றி தாய் அவரது நன்கு வளர்ந்த தாமரை போன்ற அழகான கண்களில் கோலை பூசி புலிநகங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு சந்திர கழுத்தணியை அவரது கழுத்தில் வைத்தார். கடவுள்களை வணங்கிய பிறகு பிராமணர்களுக்கு தாராளமாக பணம் நன்கொடையாக அளித்தார். அன்னை யசோதை விரைவாக தனது மகனை தொட்டிலில் படுக்க வைத்து ஒவ்வொரு பசுக்களையும் தனித்தனியாக அந்த நல்ல நாளில் வரவேற்றார். ஏராளமான பசுக்கள் அன்று வீட்டிற்குள் தொடர்ந்து வந்து கொண்டு இருந்தது. மக்களும் வந்து சென்று கொண்டு இருந்தனர். அவர்களை கவனித்துக் கொள்வதில் மிகவும் மும்முரமாக இருந்ததால் அவள் அழும் குழந்தையின் அழுகையை கேட்க தவறிவிட்டாள். அந்த நேரத்தில் பாவம் நிறைந்த கம்சனால் அனுப்பப்பட்ட ஒரு அரக்கன் வந்தான். அவன் பெயர் உத்கசன். அவனுக்கு ஒரு காற்று உடல் இருந்தது. அவர் வண்டியில் அமர்ந்து அதன் மேல் தயிர் மற்றும் பால் நிறைந்த பெரிய கனமான பாத்திரங்கள் வைக்கப்பட்டிருந்தன. வண்டியை சிறுவனின் தலையில் கவிழ்க்க முயன்றான். அப்போது அழுது கொண்டே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது பாதத்தினால் வண்டியை உதைத்தார். பெரிய வண்டி துண்டு துண்டாக உடைந்தது. அது நடந்தது. அசுரன் இறந்து கீழே விழுந்தான். அத்தகைய சூழ்நிலையில் தனது காற்றோட்டமான உடலை விட்டுவிட்டு அவர் ஒரு தூய தெய்வீக உடலை பெற்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு வணங்கிய பிறகு 100 குதிரைகளால் இழுக்கப்பட்ட தெய்வீக விமானத்தால் அமர்ந்து இறைவனின் தனிப்பட்ட தங்குமிடமான கோலோகத்திற்கு சென்றார். அந்த நேரத்தில் பிரஜா நதி, நந்தன் மற்றும் பிற கோலோகவாசிகள் அனைவருமே பிரஜமண்டலத்தில் பிறப்பெடுத்து கோமாளிகளாகவே வந்து குழந்தையை சூழ்ந்து
அனைவரும் அங்கு வந்து குழந்தைகளிடம் கேட்கத் தொடங்கினர். பிரஜகுமாரர்களே, இந்த வண்டி தானாகவே விழுந்ததா, அல்லது யாராவது அதை விழச் செய்தார்களா? இது எப்படி இந்த நிலைக்கு வந்தது? உங்களுக்கு தெரிந்தால் கூறுங்கள். தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த இந்த குழந்தை பால் குடிக்க அழுது கொண்டே கால்களை உதைத்து கொண்டிருந்தது. அந்த கால் வண்டியில் மோதி வண்டி கவிழ்ந்தது என்று குழந்தைகள் கூறினர். பிரஜத்தில் மாடு மேய்ப்பவர்களும் குழந்தைகள் கூறியதை கேட்டு நம்ப முடியாமல் திகைத்தனர். அவர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டு, இந்த 3 மாத குழந்தை எங்கே, இவ்வளவு பெரிய சுமையுடன் கூடிய இந்த வண்டி எங்கே என்று சிந்தித்தனர். குழந்தை ஏதோ ஒரு சாபத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அன்னை யசோதை சந்தேகித்தாள். எனவே குழந்தையை தன் மடியில் வைத்து கொண்டு பிராமணர்களை ஒரு கிரக யஜ்ஞம், யாகம் அவற்றை செய்ய வைத்தாள். சடங்கில் அவள் பிராமணர்களை செல்வம் மற்றும் பிற பொருட்களால் முழுமையாகவே திருப்திப்படுத்தினார். ஸ்ரீ பகுலாஸ்வ மன்னர் கேட்டார், பெரிய முனிவரே, இந்த உத்கல் முன்ஜென்மத்தில் பெயரிடப்பட்ட அசுரன் என்ன புண்ணிய செயலை செய்தான்? அதன் பலனாக அவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதங்களை தொட்டு உடனடியாக முக்தி அடைந்தான். நாரத மாமுனிவர் கூறினார், மிதிலேஸ்வரரே, இது மிக சிறந்தது என்றார். முந்தைய ஜென்மத்தில் அவன் ஹிரண்யாக்ஷனின் மகன். ஒரு நாள் லோமாக்ஷ்ஜியின் ஆசிரமத்திற்கு சென்று அங்குள்ள மரங்களை நசுக்கினார். தனது பெரிய உடலுடன் அங்கு நின்ற வலிமை மிக்க உத்கச்சனை கண்ட பிராமண முனிவர் கோபமடைந்து, துஷ்டனே, இந்த உடலை விட்டு வெளியேறு என்று சபித்தார். அந்த செயலின் விளைவாக அவரது உடல் ஒரு அரவத்தின் தோல் போல் விழுந்தது. இதை கண்ட பெரிய அரக்கன் முனிவரின் பாதம் பணிந்து, துஷ்டனே, உடலை விட்டு வெளியேறு என்று கூறிய முனிவரை கண்டு உத்கச்சன் கூறினான், முனிவரே, தாம் கருணை கடல், தயவு செய்து என் மீது கருணை காட்டுங்கள். பகவானே, உமது சக்தியை நான் புரிந்து கொள்ளவில்லை. தயவு செய்து என் உடலை எனக்கு கொடுங்கள். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே. அப்போது லோமாக்ஷ முனிவர் மகிழ்ச்சி அடைந்தார். படைப்பாளரின் நூற்றுக்கணக்கான சட்டங்களை கண்டவர்களின், அதாவது 100 பிரம்மாக்கள் கடந்து வந்தவர்களின் கோபம் கூட ஒரு வரமே. அவர்களின் வரம் முக்தியை அளிப்பது என்பதை குறித்து வேறு என்ன கூற இயலும்? லோமாக்ஷ முனிவர் கூறினார், சாக்ஷுஷ மன்வந்திரம் நிறைவடையும் வரை உங்கள் உடல் காற்றோட்டமாக இருக்கும். அதன் பிறகு வைவஸ்வத மன்வந்திரம் வரும். அந்த நேரத்தில் 28வது துவாபர யுகத்தின் முடிவில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதங்களை தொட்டு தாங்கள் விடுதலை பெறுவீர்கள். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, மேற்கண்ட வரம் மற்றும் சாபத்தின் காரணமாக லோமாக்ஷ முனிவரின் சக்தியால் உத்கசன் என்ற அசுரன் கூட இறைவனின் உயர்ந்த வசிப்பிடத்திற்கு செல்ல தகுதி பெற்றான். வரங்களையும் சாபங்களையும் வழங்க முற்றிலும் சுதந்திரமான அந்த மகான்களுக்கு எனது வணக்கங்கள். அரசரே, ஒரு நாள் குழந்தை கிருஷ்ணர் நந்தரின் மடியில் விளையாடி கொண்டிருந்தார். அன்னை யசோதை அவரை போற்றி கொண்டிருந்தார். சிறிது நேரத்திலேயே ஒரு மலையைப் போல கனமாக தோன்றியது. அன்னை யசோதையின் மடியில் மாறிய குழந்தை அன்னை யசோதையின் மடியிலிருந்தே கனக்கத் தொடங்கியது. அன்னையால் அவரை தாங்க முடியாமல், இந்த குழந்தை எங்கே மலையைப் போல இவ்வளவு கனமாக மாறியது என்று தனக்குள் சிந்தித்து பின்னர் அவள் அந்த குழந்தையை எடுத்து தரையில் வைத்தாள். ஆனால் இந்த ரகசியத்தை யாரிடமும் கூறவில்லை. அந்த நேரத்தில் கம்சனால் அனுப்பப்பட்ட வலிமை மிக்க அரக்கன் திருணாவர்த்தன் வந்து ஒரு சூறாவளியைப் போல முற்றத்தில் விளையாடி கொண்டிருந்த அழகான குழந்தை கிருஷ்ணரை தூக்கிச் சென்றான். கோகுலத்தில் ஒரு புழுதி புயல் எழுந்தது. அதை இருளில் எரிந்து பயங்கரமான சப்தங்களை எழுப்பியது. அனைவரின் பார்வையும் 2 மணி நேரம் தூசியால் மேகமூட்டமாக இருந்தது. அந்த நேரத்தில் நந்தகோபரின் ஆலயத்தின் முற்றத்தில் தனது மகனை காணாத, இல்லத்தின் முற்றத்தில் தனது மகனை காணாத அன்னை யசோதை பயம் கொண்டார். அழுது கொண்டே அரண்மனையின் சிகரங்களை நோக்கி கண்டாள். அவள் காணும் பொழுது அந்த அசுரன் பயங்கரமாக தெரிந்தான். தன் மகனை எங்கும் காண இயலாத போது அவள் மயங்கி தரையில் விழுந்தாள். அவள் கீழே விழுந்து சுய நினைவு திரும்பியதும் ஒரு பசு அதன் கன்று இறந்த பிறகு அழுவது போல சத்தமாக அழ ஆரம்பித்தாள். அன்பாலும் பாசத்தாலும் மூழ்கிய மாடு மேய்ப்பவர்களும் அழுதனர். அவர்களின் முகங்களில் விழிநீர் வழிந்தது.
சுற்றி பார்த்து நந்தனின் மகனை தேடத் தொடங்கினர். இதற்கிடையில் திருணாவர்த்தன் வானத்தில் 10 யோஜனை உயரத்தை எட்டினான். குழந்தை கிருஷ்ணர் அவரது தோள்களில் இருந்தார். அவரது உடல் சுமேரு மலையைப் போல கனமாக தோன்றியது. அவர் மிகுந்த வலியை உணரத் தொடங்கினார். பின்னர் அரக்கன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கீழே தள்ள முயன்றான். இதை அறிந்த பரமபுருஷ பகவான் அவனது தொண்டையை பிடித்தார். அரக்கன் விடு விடு என்று கூக்குரல் இட்டபோது அற்புதமான குழந்தை கிருஷ்ணர் அவரை மிகவும் சக்தியுடன் கழுத்தை நெரித்தார். அரக்கனின் உயிர் பிரிந்தது. அவரது உடலிலிருந்து ஒரு ஒளி வெளிப்பட்டு மேகத்தில் மின்னல் போல் இருண்ட இருளில் மறைந்தது. பின்னர் அரக்கனின் உடல் குழந்தையுடன் இணைந்து வானத்திலிருந்து ஒரு பாறையில் விழுந்தது. அது விழுந்தவுடன் அதன் உடல் துண்டுகளாக உடைந்தது. வீழ்ச்சியின் தாக்கம் எல்லா திசைகளிலும் எதிரொலித்தது. பூமி நடுங்கத் தொடங்கியது. அந்த நேரத்தில் அழுது கொண்டிருந்த கோபியர்கள் அனைவரும் குழந்தை கிருஷ்ணர் அரக்கனின் முதுகில் அமைதியாக அமர்ந்திருப்பதைக் கண்டு அவரை தூக்க ஓடினர். பின்னர் அவரை அன்னை யசோதையிடம் கொடுத்து இவ்வாறு கூறத் தொடங்கினர். கோபியர்கள் கூறினார்கள், தேவி யசோதையே, ஒரு குழந்தையை வளர்க்கும் அளவிற்கு கூட உனக்கு திறமை இல்லை. நான் அதை கூறினாலும் நீ கோபப்படுகிறாய். ஆனால் உண்மை என்னவென்றால் உன்னிடமிருந்து நான் ஒருபோதும் இரக்கத்தை கண்டதில்லை. இருள் சூழ்ந்தவுடன் யாராவது தங்கள் குழந்தையை மடியிலிருந்து எடுப்பார்களா? இவ்வளவு கொடூரமான பயத்தின் தருணத்திலும் குழந்தையை தரையில் போடும் அளவிற்கு நீ கொடூரமானவளா என்றனர். அன்னை யசோதை கூறினார், சகோதரிகளே, எனக்கு புரியவில்லை என்றாள். அந்த நேரத்தில் என் மகன் மலை உச்சியைப் போல ஏன் கனமாக தெரிந்தான் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதனால்தான் அந்த பயங்கரமான புயலிலும் கூட நான் அவனை என் மடியிலிருந்து இறக்கி தரையில் வைத்தேன். கோபியர்கள் கூறினார்கள், அன்னை யசோதையே இருக்கட்டும் என்றார்கள். போய் கூற வேண்டாம் கல்யாணி, உன் உள்ளத்தில் கருணையின் ஒரு துளி கூட இல்லை. இந்த பாலருந்தும் குழந்தை பூவும் பஞ்சும் போல லேசானது. நாரத மாமுனிவர் கூறினார், குழந்தை ஸ்ரீ கிருஷ்ணரின் இல்லத்தில் அவர் வந்தவுடன் நந்தரும் மற்ற மாடு மேய்க்கும் கோப்பர்களும் மற்றவர்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் அனைவருடனும் அவரது நல்வாழ்வை பகிர்ந்து கொள்ள தொடங்கினர். அன்னை யசோதை குழந்தை கிருஷ்ணரை எடுத்து சென்று மீண்டும் மீண்டும் அவருக்கு பால் ஊட்டி அவரது தலையை முகர்ந்து தனது பல்லுவுடன் தனது மார்பில் மறைத்து அன்பாலும் பாசத்தாலும் நிரப்பி அன்னை ரோகிணியிடம் பேசத் தொடங்கினார். அன்னை யசோதை கூறினார், சகோதரி, கடவுள் எனக்கு இதை கொடுத்திருக்கிறார் என்றார். எனக்கு ஒரே ஒரு மகன்தான். எனக்கு அதிகம் இல்லை. இந்த ஒரு மகன் கூட ஒவ்வொரு கணமும் பல வகையான துன்பங்களை எதிர்கொள்கிறான். இன்று அவன் மரணத்திலிருந்து தப்பித்து விட்டான். இதைவிட வேறு என்ன துரதிருஷ்டம் நடக்க இயலும்? சரி, இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? நான் எங்கு செல்ல வேண்டும்? எங்கு வாழ ஏற்பாடு செய்ய வேண்டும்? செல்வம், உடல், வீடு, சொத்து மற்றும் பல்வேறு ரத்தினங்கள், இவை அனைத்திற்கும் மேலாக எனக்கு முக்கியமான ஒரே விஷயம் என் குழந்தை நலமாக இருப்பதுதான். என்னுடைய இந்த குழந்தை எல்லா துன்பங்களையும் வென்றுவிட்டால் நான் பகவான் ஸ்ரீஹரியை வணங்குவேன், தானம் செய்வேன், யாகங்கள் செய்வேன், தடாகவாபியையும் 100கணக்கான ஆலயங்களையும் கட்டுவேன். அன்புள்ள ரோஹிணி தேவியே, ஒரு குச்சி பார்வையற்றவர்களுக்கு துணையாக இருப்பது போல என் மகிழ்ச்சியெல்லாம் இந்த குழந்தையிலேயே இருக்கிறது. எனவே சகோதரி, நான் இப்போது என் மகனை பயமில்லாத இடத்திற்கு அழைத்து செல்வேன். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, அந்த நொடியிலேயே பல கற்றறிந்த பிராமணர்கள் நந்தனின் இல்லத்திற்கு வந்து சிறந்த இருக்கைகளில் அமர்ந்தனர். நந்தகோபரும் அன்னை யசோதையும் சடங்குகளின்படி அவர்கள் அனைவரையும் வழிபட்டனர். மிகவும் அதிர்ஷ்டசாலியான பிராமணர் கூறினார், பிரஜபதி நந்தர் மற்றும் பிரஜேஸ்வரியான அன்னை யசோதையே, கவலை கொள்ள வேண்டாம். இந்த குழந்தை நீண்ட காலம் வாழ கவசம் மற்றும் பிற ஆயுதங்களால் பாதுகாப்போம். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, அந்த சிறந்த பிராமணர்கள் குஷாக்கள்.
புதிய இலைகள், புனித கலசங்கள், தூய நீர் மற்றும் ரிக் எஜுர் மற்றும் சாம வேதத்தின் பாடல்கள் மற்றும் சிறந்த ஸ்வஸ்தி வசனங்களை ஓதி சடங்குகளின்படி யாகங்களை செய்து நெருப்பை வணங்கினர். பின்னர் அவர் குழந்தை கிருஷ்ணரை பரிந்துரைக்கப்பட்ட முறையில் பாதுகாத்தனர். பாதுகாப்பிற்காக அவர் பின்வரும் கவசத்தை ஓதினர். பிராமணர்கள் கூறினார்கள், பகவான் தாமோதரர் உங்கள் பாதங்களை பாதுகாக்கட்டும். விஷ்தராஷ்வர் உங்கள் முழங்கால்களையும், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு உங்கள் தொடைகளையும், மிகவும் பரிபூரணமான பகவான் கிருஷ்ணரே உங்கள் தொப்புளையும் பாதுகாக்கட்டும். பகவான் ராதா வல்லவர் உங்கள் இடுப்பையும், மஞ்சள் நிற ஆடை அணிந்தவர் உங்கள் வயிற்றையும் பாதுகாக்கட்டும். பகவான் பத்மநாபர் இதயத்தையும், பகவான் கோவர்த்தனர் கரங்களையும், பகவான் மதுராதீஸ்வரர் வாக்கையும், பகவான் துவாரகைநாதர் தலையையும் பாதுகாக்கட்டும். அசுரர்களை அழிக்கும் பகவான் கோவிந்தரே இரு கரங்களையும், பகவான் கோவிந்தர் தங்களை எல்லா பக்கங்களிலிருந்தும் பாதுகாக்கட்டும். இந்த 3 சோத்திர ரத்தினங்களை தொடர்ந்து பாராயணம் செய்பவர் உயர்ந்த மகிழ்ச்சியை அடைவார். மேலும் எங்கும் பயத்தை எதிர்கொள்ள வேண்டியதில்லை. ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார். பின்னர் நந்த மகாராஜா அவற்றை கொடுத்தார். அவர் பிராமணர்களுக்கு 1,00,000 பசுக்களையும், 1 கோடி தங்க நாணயங்களையும், 1000 புதிய ரத்தினங்களையும், 1,00,000 நேர்த்தியான ஆடைகளையும் கொடுத்தார். அந்த சிறந்த பிராமணர்கள் சென்ற பிறகு நந்த மகாராஜா கோழைகளை அழைத்து அவர்களுக்கு உணவளித்து அவர்கள் அனைவருக்கும் அழகான ஆடைகள் மற்றும் ஆபரணங்களை வழங்கி கௌரவித்தார். ஸ்ரீ பகுலாஸ்வ மன்னர் கேட்டார், முனி சிரேஷ்டரே, இந்த திருணாவர்த்தன் முதலில் இருந்தது எந்த புண்ணியவான் பிறவியிலேயே உயர்ந்த பரிபூரண பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளால் மூழ்கி போனார். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, பாண்டு நாட்டில் சஹஸ்ராக்ஷர் என்ற ஒரு மன்னர் இருந்தார். அவரது புகழ் பரவலாக இருந்தது. அவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தார். அவர் மதத்தில் ஆர்வம் கொண்டிருந்தார். மேலும் யாகங்கள் மற்றும் தானங்களில் மிகவும் அர்ப்பணிப்புடன் இருந்தார். ஒரு நாள் அவர் ரேவா நர்மதை நதியின் தெய்வீக கரைக்கு சென்றார். கொடிகளும் கரும்புகளும் கரைகளை அலங்கரித்தன. அவர் அங்கு அலைந்து திரிந்து ஆயிரக்கணக்கான பெண்களின் துணையை அனுபவித்தார். அந்த நேரத்தில் துர்வாச முனிவர் தானே அங்கு வந்தார். அரசர் மரியாதை செலுத்தாத போது முனிவர் அவரை சபித்தார். அகஸ்திய மாமுனிவர் கூறினார், முட்டாளே, தாங்கள் ஒரு அசுரனாக மாறுவீர்கள். பின்னர் சஹஸ்ரக்ஷ துர்வாச முனிவரின் பாதம் பணிந்தார். பின்னர் முனிவர் அவருக்கு ஒரு வரமளித்தார். அரசே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வடிவத்தை தொடுவதன் மூலம் தாங்கள் முக்தி பெறுவீர்கள். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, அந்த அரசர் துர்வாசரால் சபிக்கப்பட்ட சஹஸ்ராக்ஷனுக்கு திருணாவர்த்தன் என்ற அசுரன் பூமியில் பிறந்தான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீக வடிவத்தை தொட்டதன் மூலம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உச்ச விடுதலையை, பிரபஞ்சத்தின் இருப்பிடத்தை அவனுக்கு கொடுத்தார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் நாரதர் முனிவருக்கும் பகுலாஸ்வ மன்னருக்கும் இடையிலான உரையாடல். கோலோக காண்டத்தில் உள்ள 14ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.